ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ ஏன் பயப்படுகிறாய் என் தங்கமே? நான் உன்னோடு இருப்பதை நீ மறந்து விட்டாயா? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமா என்று நீ பயப்படுகிறாய். இன்று அந்த நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். உன் தந்தை நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை. அவை உன் கண்முன்னே தெரியும் மாயை. அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் என் தங்கமே. சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, உன் வார்த்தையை அவர்கள் மதிக்கவில்லை. எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள், அதீத நல்லவனாய் இருக்கிறாய் என்று. உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது. உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கும் வரை. நீ என்னை வழிபட ஆரம்பித்த நாள் முதல் நான் உன்னை கவனித்து எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொண்டு உனது பாரங்களை நான் சுமக்கின்றேன். என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது. நானே உன்னை தூக்கி விடுகிறேன், நானே தள்ளியும் விடுகிறேன். ஏன் தெரியுமா? உன் மனதை பக்குவப்படுத்துவதற்காக நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை, அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகப் போகிறது. நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என் தங்கமே. ஏன் அது உனக்கு தெரியவில்லையா? நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை, யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? உன் சாயப்பா நான் அனைத்தையும் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் இந்த துவாரகாமாயின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது என் தங்கமே. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது. பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிச்சயம் நிகழ்த்துவேன். அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்கி தருவேன். உன்னோடு உன் சாய் தேவா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ எதற்காகவும் கலங்காதே. உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. அனைத்தையும் உன் துவாரகாமாயி தாயான இந்த சாயி பார்த்து கொள்கிறேன். ஒருவரது வாழ்க்கையில் கருமவினை என்ன செய்யும் தெரியுமா? நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? கெட்டவர்கள் ஏன் எல்லா நலன்களோடும் வாழ்கின்றார்கள்? ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஒருவனுக்கு ஏன் அதிக கஷ்டம் ஏற்படுகிறது? கர்ம வினைகளை அனுபவித்துதான் தீர்க்க வேண்டுமா? இதற்கெல்லாம் உன் சாய் தேவா நான் பதில் கூறுகிறேன் கேள். சித்திரபுரம் என்ற ஊரில் சித்தன் என்ற ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தில் நல்லவனாகவும் சிறந்த பக்திமானாக இருந்த போதிலும் மனைவி கொடுமைக்காரியாக இருந்ததால் வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை தியானத்திலும் பிரார்த்தனையிலும் செலவிட்டான். எந்த அளவிற்கு அவன் பக்தியில் மனதை செலுத்துகிறானோ அந்த அளவிற்கு அவனை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டன. அதே ஊரில் அவனுக்கு வித்தன் என்ற சூழ்ச்சி குணமுடைய பணக்கார நண்பன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவியும் அமைந்திருந்தாள். அவனுக்கு சித்தனின் கடவுள் நம்பிக்கையை கேலி செய்வது என்பது வாடிக்கையான வேலை. இதன் காரணமாக சித்தன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாயிருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நீ செய்த தவறுக்கு எல்லாம் தண்டனையை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான். சிரித்து கொண்ட வித்தன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்ற சவாலுக்கு இழுத்தான். போட்டியின் கடைசி நாள் வந்தது. அந்த நாளில் வித்தனோ காட்டிற்கு சென்று வரும் வழியில் உட்கார்ந்த இடத்தில் ஏதோ உறுத்துவது போல இருந்ததால் என்ன என்று விளக்கி பார்த்தான்.
கணக்கிட முடியாத செல்வம் அங்கு புதைக்கப்பட்டு இருந்ததை பார்த்து அதையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு இரட்டை சந்தோஷத்தோடு வீடு திரும்பினான். இதற்கிடையே வயலில் வேலை செய்து கொண்டு இருந்த சித்தனை மாடு முட்டி கடுமையான காயங்களோடு படுத்த படுக்கையாக்கிவிட்டது விதி. சித்தனின் மனைவி அவனை விட்டு நீங்கினாள். உடல் ஊனத்தால் அவனால் தற்கொலை கூட செய்து கொள்ள முடியவில்லை. எப்படியோ எழுந்து சித்தன் தன் வீட்டிற்கு பின்னடியுள்ள கிணற்றில் குதித்தான். திடீரென்று தன்னை யாரோ தூக்குவது போல உணர்ந்தான். தெய்வம் அவனை காப்பாற்றி காட்சியும் கொடுத்தது. அவனை தன்னோடு அணைத்து கொண்டது. சித்தா, நீ இந்த பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முன்பிறவியில் வித்தனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய். நீ உன் மனைவியை மதித்தது கூட கிடையாது. மாறாக வித்தனோ முன்பிறவியில் நல்ல காரியங்களையே செய்து வந்தான். அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்துள்ளது. உனக்கோ நீ செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது. என்னை அனுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலானவற்றை நானே ஏற்றுக்கொண்டேன். ஆன்மீகத்தை தொடங்கும் ஒருவன் முதலில் அவனது பாவப்பதிவையே அனுபவிக்கத் தொடங்குகிறான். அக்கிரமங்கள் செய்யும் ஒருவனுக்கோ அவன் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின் அவன் பாவப்பதிவுகள் செயல்படத் தொடங்கும். இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்துவிட்டன. இனி நடக்க இருப்பதை நீயே உன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள் என்று சில அறிவுரைகளையும் கூறி மறைந்தார் கடவுள். நாட்கள் செல்ல செல்ல சித்தனின் உடல்நிலை நலம் பெறத் தொடங்கியது. அவனது நெருங்கிய உறவினருக்கு வாரிசு இல்லாததால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் சித்தனுக்கு கிடைத்தது. நல்ல குணமுடைய மனைவியும் சித்தனுக்கு அமைந்தாள். அதே சமயத்தில் வித்தனுக்கோ வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாக்கிவிட்டான். அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியே துரத்திவிட்டனர். தனது நண்பனின் நிலை அறிந்து வருந்திய சித்தன் வித்தனையும் தன் இல்லத்திலேயே தங்க செய்து உதவினான். ஆனால் இந்த வினைகளிலிருந்து தப்பிக்க விதிவிலக்குகளும் உண்டு. அதுதான் பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விடுவது. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் மீது கல்லை எறிந்தீர்கள் என வைத்துக்கொள்வோம். இது நீங்கள் செய்த செயல். அது அவர் காலில் பட்டு ரத்தம் வந்து விடுகிறது. இதை வினை என்று எடுத்துக்கொள்வோம். நீங்கள் அந்த வழியே செல்லும்போது இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க நினைத்தால் அந்த கல்லில் உங்கள் கால் படாமல் செல்ல வேண்டும். ஆனால் கர்மங்களிலிருந்து ஒருவன் தப்பிக்க நினைக்கும் போது, அதாவது அந்த கல்லை தாண்டி செல்ல முற்படும் போது ஒரு மாடோ வண்டியோ உங்களை குறுக்கே வந்து தள்ளிவிடும். இதன் முடிவாக கால்பட வேண்டிய இடத்தில் தப்பிக்க நினைத்ததால் தடுக்கி விழுந்து அதே கல்லால் உங்கள் தலையில் அடிபட்டுவிடும். ஆனால் அவரிடம் மன்னிப்போ மருத்துவ உதவி செய்து விடுகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம். அதே விதிதான் செயல்படும். ஆனால் அது செயல்படும் விதம்தான் வேறு. எப்படியென்றால் நீங்கள் அதே தெரு வழியாகத்தான் செல்வீர்கள். ஆனால் உங்களை அறியாமலே மாட்டு சாணத்திலோ அல்லது சேற்றிலோ காலை வைத்து விடுவீர்கள். இதனால் எந்த கல்லால் உங்கள் காலில் அடிபட வேண்டுமோ அந்த கல்லில் உங்கள் காலில் உள்ள சேற்றை துடைப்பதற்காக தேய்த்துவிட்டு சென்று விடுவீர்கள். அதாவது பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவீர்கள். இதில் அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. நீங்கள் செய்த செயலுக்கான விதிப்படி அந்த கல்லிற்கும் உங்கள் காலிற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும். அதை நீங்கள் செய்வதால் அந்த கர்மவினை அங்கேயே முடிவு பெறுகிறது. இதைத்தான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பர். உங்கள் செயலை கொண்டே வினையும், வினையை கொண்டே எதிர்வினையும், அந்த எதிர்வினையை செயல்படுத்த அந்த பொருளும் நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்றனர். எந்த செயலுக்கும் வினை ஏற்படக்கூடாது என்றால் நான் என்பதை விட்டுவிட வேண்டும். ஆன்மீகத்தில் இதற்கு பெயர் பூரண சரணாகதி. அந்த விதிவிலக்கு என்பது கூட இவர்களுக்குத்தான். எந்த ஒரு வினைக்கும் நீங்கள்தான் காரணம் என்ற புரிதல் ஏற்படும் போது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், கெட்டவனெல்லாம் நல்லா இருக்கிறானே என்ற எண்ணங்கள் மாறி உங்கள் தவறுக்கான வினைகள்தான் தற்போது நீங்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் என்ற ஆழமான புரிதல் ஏற்படும் போது எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும். அப்படிப்பட்ட பக்குவத்தை நீங்கள் அடையும் போது உங்களின் 95% கர்மங்களை உங்களுக்காக வேறு ஒருவர் அனுபவித்து விடுவார். காரணம்,
நீங்கள் அவர் மீது கொண்டுள்ள அதிகப்படியான அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அந்த வேறு ஒருவர் ஏற்கனவே பிறவிக்கடலை கடந்தவராக இருப்பார். ஞானி ஒருவர் கூட்டம் நிறைந்த ஒரு தெரு வழியே சென்று கொண்டு இருந்தார். திடீரென்று அங்கே உள்ள சாக்கடையில் குதித்துவிட்டு பக்கத்தில் உள்ள தண்ணீர் குழாயில் காலை கழுவிவிட்டு சென்று விட்டார். இதை பார்த்தவர்களுக்கு அவர் பைத்தியக்காரன் என்று தோன்றலாம். ஆனால் அவரை பொறுத்தவரை பொருளுக்கும் அவருக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வது ஆகும். ஆனால் அவர் ஏற்படுத்திய தொடர்பு அவருடையது அல்ல. அவரை நம்பி இருப்பவர்களின் கர்ம வினைகளைத்தான் அவர் அந்த செயலின் மூலம் தீர்த்து வைக்கின்றார். இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி உனக்கு வரலாம். அந்த ஞானியை பொறுத்தவரை அவர் செய்யும் எந்த செயலுக்கும் வினை என்ற ஒன்று ஏற்படுவது கிடையாது. காரணம், அவர் உள்ளே வெறும் வெற்றிடம்தான் உள்ளது. அதாவது அவருக்கு மனம் என்ற ஒன்று கிடையாது. மனிதர்கள் தன் தவறை உணர்ந்து தனக்கு உண்மையாக நடக்கத் தொடங்கும்போது அந்த ஞானி ஏதோ ஒரு செயலின் மூலம் இவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை அழித்து விடுவார். முடிவில் இவர்களும் அந்த ஞானியின் நிலைக்கே வந்து விடுகின்றனர். அதனால்தான் ஞானிகள் அருகில் இருக்கும்போது எதையும் கேட்காதீர்கள் என்று கூறுவது. காரணம், நீங்கள் கேட்டுதான் பெற வேண்டும் என்ற அவசியமே அங்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கேட்க நினைப்பது கூட சிறியதாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் கொடுக்க நினைப்பதோ கணக்கில் அடங்காதவையாக இருக்கும். இதற்கு அவரிடம் பூரண சரணாகதி அடைதலே சிறந்தது ஆகும். இதில் பூரண சரணாகதி என்பது இனி அனைத்தும் உன் செயல் என பற்றுகளை துறப்பது ஆகும். நான் என்ற எண்ணத்திற்கு பதிலாக இனி எல்லாம் நீ என்ற எண்ணத்தை கொண்டு வருவதே சரணாகதி. அதன் பிறகு உனக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு செயலும் இருக்காது, இருக்கவும் கூடாது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் செய்வதாகவே இருக்க வேண்டும். இறைவனை நோக்கிய உனது பிரார்த்தனை, வேண்டுதல் எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதே இந்த பதிவு. யாராக இருந்தாலும் சஞ்சித, பிராப்த, ஆகாமி கர்மாக்களான முந்தைய, தற்போதைய, எதிர்காலத்தைய தம் கர்ம வினைகளிலிருந்து விடுபட முடியாது. ஆனால் உனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் என்னிடம் பரிபூரண சரணாகதியடைந்து பொறுமை, நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு. உனது இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தீயில் வைத்து பொசுக்கி உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பா வாக்கு தவறுவதில்லை. நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நீ விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது, கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடன் எப்போதும் இருக்கும். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து தானாக சேரும். கவலைப்படாதே, எதற்காகவும் கலங்காதே. உன் வாழ்வில் உள்ள தடைக்கல்களையெல்லாம் நான் படிக்கல்லாக மாற்றிவிட்டேன். நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகப் போகின்றது. உன்னை காக்கும் கடவுளும் நானே. உன் கஷ்டத்தை விளக்க வந்தவனும் நானே. உறுதியான நம்பிக்கை கொள். உன் பாபா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கிறேன். உன்னை என் உயிராய் காப்பேன். நீ நீயாக இரு. யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை.
நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம். நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்கள் வேறு. இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றாய். உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் ஆசான் நான். அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். உன் முன்னும் பின்னும் நிழலாக நானே வருவேன். முன்னே செல்லும் தந்தையாக, பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை நான் காப்பேன்.